பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2 வசனத்திலும் முக்கியமான ஒரே காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யாரை உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? யாரை வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவர் மீது அன்பு வைத்து ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? இந்த சாரமற்று போவது என்ன? சாரமாக்கப்படுவதென்றால் என்ன? உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பதுனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் அந்த 16வது வசனத்திலே நாம் 16வது வசனத்திலே நாம் பார்த்தால் அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இதில் ஆண்டவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். உங்கள் நற்கிரிகளை கண்டு. நற்கிரியைகள் எது? நற்கிரியைகள் ஆண்டவர் இதை இந்த வசனத்திலே, இந்த 5ஆம் அதிகாரம் பாக்கியவான்கள் வசனத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். எதெல்லாம் நற்கிரியைகள்? இந்த 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோமானால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள், அடுத்த வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இதெல்லாம் நற்கிரியைகள் என்று சொல்லுகிறார். நாம் இதுதான் சாரமுள்ள உப்பு. சாரமுள்ள உப்புக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், நீதி மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இதுதான் நற்கிரியைகள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நம்ம ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் நம்மக்கிட்ட இந்த நற்கிரியைகளை அவர்கள் காண வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவர்களாக காண வேண்டும், துயரப்படுகிறவர்களாக காண வேண்டும், சாந்த குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், நீதி மேல் பசித்தாக உள்ளவர்களாக நாம் இருப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். இரக்கமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இதையெல்லாம் புறஜாதி மக்கள் நம்மண்டையிலே காண வேண்டும். இதுதான் நற்கிரியைகள். இது இல்லாமல் நாம் என்னதான் ஆலயத்துக்கு சென்றாலும், ஆண்டவரை துதித்தாலும், ஜெபம் செய்தாலும், வேதத்தை வாசித்தாலும், இது எல்லாம் சாரமில்லாத உப்பை போன்றது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் வைப்பதற்கு சமானம் சாரமில்லாத உப்பு. அப்போ சாரமுள்ள உப்பு வெளிச்சம். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வெளிச்சம், விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சமாக உப்பு சாரமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிற இந்த ஒவ்வொரு எதெல்லாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் ஹைலைட் பண்ணியிருக்காரோ அந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் போது நம்முடைய நற்கிரிகளை புறஜாதி மக்கள் காண்பார்கள். இந்த நற்கிரிகளை கண்டு இந்த 16 வசனத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. ஆண்டு சொல்லிட்டார், இதுதான் வெளிச்சம், இதுதான் உப்பு, சாரமுள்ள உப்பு.
இதேபடி தான் நாம் என்னதான் ஜெபம் செய்தாலும், வேதத்தை வாசித்தாலும், நாம் உபவாசம் இருந்தாலும், நாம் என்னதான் செய்தாலும் இந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். இப்போ நம்ம ஜெபம் செய்வது, வேதத்தை வாசிப்பது, ஆலயத்துக்கு செல்வது, இதெல்லாம் இந்த நற்கிரிகள் செய்வதற்கான ஒரு வழியாக அமையுமே ஒழிய, இந்த காரணமாக நாம் நற்கிரிகளை நாம் செய்யும்போது தான் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதை அநேகருக்கு நாம் செய்கையிலே நற்கிரியை மூலமாக காண்பிக்கும்படியாக, கிறிஸ்துவானவரை நாம் வெளிப்படுத்தும்படியாக இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதுதான் ஆவியானவர் இவ்வேளையில் இந்த சாரமுள்ள உப்பு வெளிச்சம் என்பது எதை குறிக்கும்படியாக ஆண்டவர் இவ்வேளையில் பேசுகிறார் என்பதை ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் அதன்படி வாழ்வதற்கு நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தா 2024 வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்திலிருந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வேளை கூட ஆண்டவரே வாசித்த வேத வசனப்படி நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னதற்கான ஆணியான அடித்தளமான ஆண்டவரே சத்தியத்தை எங்களுக்கு உணர்த்தினீரே ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களோடு இடைப்பட்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பாக்கிய வசனங்களாக எங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்து வைத்திருக்கிற ஆண்டவரே, அதன்படி எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாக கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை அநேகர் கண்டுகொள்ளும். மனுஷர் பார்க்கிற விதமாக, மனுஷர் எங்களுடைய அப்பா ஆண்டவரே எங்களுடைய சுபாவங்களை பார்த்து, எங்களுடைய நடக்கைகளை பார்த்து ஆண்டவர் உம்மண்டில் கிட்டி சேர, புறஜாதி மக்கள் ஆண்டவர் உம்மண்டில் கிட்டி சேர ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, சாரமுள்ள உப்பாக, அப்பா உலகத்திற்கு ஒளியாக எங்களை நீர் ஆண்டவரே வேலையில் ஆண்டவரை நிரப்புகிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகளாக, எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எனக்குள் இருந்து நீங்களே வாழுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆவியானவரே அப்பா, இப்போ இதை என்னோடும் ஆண்டவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நற்கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தாவே, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. நீர் அப்படியே சேவக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.